மசாலா ஃபிஷ் கறி செய்கிறதுக்கு ஃபிஷ் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மசாலாவை வந்து ஃபிஷ்ஷில் தடவி வச்சுக்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த ஃபிஷ்ஷை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்ததுக்கப்புறமா அதே எண்ணெயில் நம்ம மசாலா வந்து அரைச்சி வச்சுருக்கோங்க, அதை வந்து சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இது 3த்தையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் வதக்கி விட்டுக்கலாங்க. நான் என்னென்ன மசாலா அரைச்சிருக்கேன்னு பார்க்கணுன்னா ஃபுல் வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாங்க. உப்பெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பொரித்து வச்சுருக்கிற இந்த மீனை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தலையை வந்து தூவிக்கலாம். அவ்வளோதான், ஃபிஷ்ஷும் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நம்மளோட மசாலா ஃபிஷ் கறி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம்.